புதுச்சேரியில் கம்பன் கழகம் சார்பில் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி எம்பி, செயலாளர் வி. பி. சிவக்கொழுந்து ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் புதுச்சேரி கம்பன் கழகத்தின் தலைவர் செல்வகணபதி எம்பி, செயலர் வி. பி. சிவக்கொழுந்து, பொருளாளர் பழனி அடைக்கலம் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் வரும் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கம்பன் கலையரங்கில் 58வது ஆண்டு கம்பன் விழா தொடங்குகிறது. தொடக்க நிகழ்ச்சிகள் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான ராமசுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். கம்பன் கழக புரவலரான முதல்வர் ரங்கசாமி வரவேற்கிறார். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விழாவை தொடங்கி வைக்கிறார். இதையடுத்து நடைபெறும் தமிழ் புலவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் செல்வம், நூல் வெளியீடு நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அறக்கட்டளை பரிசு வழங்கும் நிகழ்வில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். கம்பன் கழக போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வில் அமைச்சர்கள் திருமுருகன், சாய்ஜி சரவணகுமார், மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். சனி, ஞாயிறு என 3 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் எழிலுரை, தனியுரை, இளையோர் அரங்கம், வழக்காடு மன்றம், கவியரங்கம், பட்டிமண்டபம், சிந்தனை அரங்கம், பட்டிமண்டப மேல்முறையீடு ஆகியவை நடைபெறுகின்றன. இதில் கம்பவாரதி, இலங்கை ஜெயராஜ், ஞானசுந்தரம், சுதா சேஷையன், பாரதி கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளதாக தெரிவித்தனர். கோடையில் அதிக வெப்ப நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முழுவதும் அதிக வெப்ப அலை வீசுவதை முன்னிட்டு பொதுமக்கள் பாதிக்காத வகையில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மை, உள்ளாட்சி, காவல், வருவாய், நகராட்சி நிர்வாகம், அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை வகித்து பேசும் பொழுது, வெப்பநிலை குறித்து மக்களுக்கு வானொலி மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதிகமான வெயில் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். முதியோர் மற்றும் குழந்தைகள் வெப்ப நேரங்களில் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் போதிய படுக்கை வசதிகளுடன் வெப்ப சூழலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி அறைகள் அமைத்திருக்க வேண்டும். மக்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் மருத்துவர்கள் உரிய முறையில் பதில் கூறி உதவ வேண்டும். அக்னி நட்சத்திர நாட்களில் வெப்பம் அதிகம் இருக்கும் என்பதால் அனைத்து அரசு துறைகளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அரசு மருத்துவமனைகளில் போதிய ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மின்துறை, தீயணைப்புத்துறை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். மகப்பேறு மருத்துவமனைகளில் கருவுற்ற தாய்மார்களுக்கு உரிய முதலுதவி சிகிச்சை அளிக்க வேண்டும். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலம் கர்ப்பிணிகளின் வீடுகளுக்கே சென்று முதலுதவி சிகிச்சை அளிக்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்கள், பேருந்து நிலையம், ரயில் நிலைய பகுதிகளில் குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் அவசியம். கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் குடிநீர் மருத்துவ வசதிகளை செய்து தர வேண்டும். காவல் நிலையங்களிலும் போக்குவரத்து காவலர்களுக்கும் குடிநீர் மருத்துவ உதவிகளை செய்து தர வேண்டும் என்றார். புதுச்சேரியில் நாளை 8 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் பிஆர்டிசி சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மருத்துவ படிப்பிற்கு நடைபெறும் நீட் நுழைவுத் தேர்வு நாளை 4/5/2025 புதுச்சேரியில் உள்ள லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு பெண்கள் அரசு கல்லூரி, லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு மையங்களில் நடைபெறுகிறது. தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு சென்று வர பிஆர்டிசி சார்பில் நகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு செல்ல காலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை இயக்கப்படும். அதேபோல் தேர்வு மையங்களில் இருந்து புதுச்சேரி பேருந்து நிலையம் வருவதற்கு மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை பேருந்துகள் இயக்கப்படும். பேருந்துகளுக்கான கட்டணம் ரூபாய் 10 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி கேசி நகர் பகுதியில் கழிப்பிட வசதி செய்து தர கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கேசி நகர் பகுதியில் பொது கழிப்பிடம் 1 வருட காலமாக பராமரிப்பின்றி பூட்டு போடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிப்பிற்குள்ளாகினர். புதிதாக கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும் என்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரமாக பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
குறிஞ்சி நகரில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி பி சிவக்கொழுந்து, ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பு சார்பில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு அண்மையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை மக்களவை, மாநிலங்களவையில் நிறைவேற்றியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பு சார்பில் புதிய பேருந்து நிலைய பகுதியில் இருந்து பேரணி தொடங்கியது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளுடன் பங்கேற்றனர். சுதேசி ஆலை அருகில் இருந்து தொடங்கிய பேரணியானது அண்ணா சிலை, அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக மாதா கோவில் வீதியை வந்தடைந்து அங்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், உருளையன்பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை அடையார் ஆசிம், ஃபாலில் பாகவி, மௌலவி சதித்துதீன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆன்லைன் வர்த்தகத்தில் புதுச்சேரி பெண்ணிடம் 3 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் ஒருவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அப்பெண் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் ஆன்லைன் வர்த்தகத்தில் 3 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். பெரிய காலாப்பட்டைச் சேர்ந்த நபர் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் 8 லட்சம் வரை கடன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி அவர் கடன் பெறுவதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பியுள்ளார். அப்போது விண்ணப்பத்திற்கான செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி மர்ம நபர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவர் மர்ம நபருக்கு 67,925 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் காலாப்பட்டைச் சேர்ந்த ஒருவர் 4000 என 3 பேர் மோசடி கும்பலிடம் மொத்தம் 3,71,925 ரூபாயை இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம் பகுதியில் 21 லட்சம் ரூபாய் செலவில் 220 kV திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம் பகுதியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த மின் அழுத்தத்தின் காரணமாக அடிக்கடி ஏற்படும் மின் நிறுத்தத்தின் காரணமாக அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனை சரி செய்து தருமாறு சட்டப்பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். அதனை ஏற்று பல ஆண்டுகளாக நிலவி வந்த குறைந்த மின்னழுத்தத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் 21 லட்சம் மதிப்பில் 220 kV புதிய மின்மாற்றி அமைக்க அரசாணை பெற்றுத் தந்தார். அதன்படி புதுச்சேரி அரசு மின்துறை தவளக்குப்பம் மின்துறை மூலம் பெரியார்பாளையம் பகுதியில் ரூபாய் 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் 220 kV திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் திருமுருகன், என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவர் குமரேசன், பாஜக நிர்வாகிகள் மற்றும் இடையார்பாளையம் ஊர் பஞ்சாயத்தார், முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேங்காய்திட்டு புதுநகர் பகுதியில் புதிய மின்மாற்றியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி துவக்கி வைத்தார். தேங்காய்திட்டு புதுநகர் வாட்டர் டேங்க் அருகில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புதிதாக அமைக்கப்பட்ட 11 kW திறன் கொண்ட HT புதைவிட கேபிள் மூலம் புதிய மின்மாற்றியினை மின் இணைப்பு கொடுக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து மின் இணைப்பினை துவங்கி வைத்தார். இவ்விழாவில் மரப்பால மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி, இளநிலை பொறியாளர் ரமேஷ், ஸ்மார்ட் சிட்டி மேலாளர் சுப்புராயலு மற்றும் தேங்காய்திட்டு பகுதியைச் சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நெகிழி பைகளை தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்த வலியுறுத்தி P4U நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வாக உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. புதுச்சேரியில் நெகிழி பைகளை தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்த வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் P4U நிறுவனத்தின் மகுட விழாவில்
200 தன்னார்வலர்கள் 225 அடி தூரத்திற்கு 1330 மஞ்சள் பைகளை பிடித்தபடி உலக சாதனை நிகழ்த்தினர். நாடு முழுவதும் நாளுக்கு நாள் நெகிழி பொருட்களின் பயன்பாட்டால் சுற்றுப்புற சூழல் மாசடைவதுடன் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களுக்கு அரசு தடைகள் விதித்தாலும் பொதுமக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளது. இந்த நிலையில் P4U என்ற தனியார் நிறுவனம் சார்பில் நெகிழியை தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்வை புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடத்தினர். அதில் காமராஜர் சதுக்கத்திலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் மஞ்சப்பையை கையில் பிடித்துக் கொண்டு பேரணியாக கடற்கரை சாலைக்கு வந்து 225 அடி தூரத்திற்கு 1330 மஞ்சள் பைகளை பிடித்தபடி நின்று விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்த்தினர். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை தொடர் வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக ரவுடிகள் குற்றவாளிகள் வீடுகளில் அதிகாலையில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமா சங்கர் கடந்த வாரம் கருவடுக்குப்பம் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மேலும் கடந்த ஒரு மாதமாக ஆளுநர் மாளிகை, முதலமைச்சரின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இதன் எதிரொலியாக கருவடுக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ரவுடிகள், முன்னாள் ரவுடிகள் மற்றும் குற்றவாளி பட்டியலில் உள்ளவர்களின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அதிகாலை 4:30 மணிக்கு கருவடுக்குப்பம் பகுதியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் கண்காணிப்பாளர் ஜிந்தா, ஆய்வாளர்கள் இனியன், வரதராஜன் ஆகியோர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் போலீசார் அதிரடியாக ரவுடிகள் வீடுகளில் சோதனையிட்டனர். அவர்களது வீடுகளில் வெடிபொருள், ஆயுதங்கள் போன்றவை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சோதனையிட்டனர். மேலும் ஊருக்குள் நுழையக்கூடாது என மாவட்ட ஆட்சியரால் உத்தரவிடப்பட்ட ரவுடிகளை வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது என்று உறவினர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். அதிகாலை 4:30 மணி முதல் காலை 7 மணி வரை நடைபெற்ற இந்த திடீர் சோதனையால் கருவடிக்குப்பம், சுவாமிப்பிள்ளை தோட்டம் பகுதிகளில் பரபரப்பு காணப்பட்டது. உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி தன் சொந்த செலவில் தர்பூசணி பழங்களை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 310ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பின்னர் கொடியேற்றத்தில் கலந்து கொண்ட சுமார் 1500 பக்தர்களுக்கு தர்பூசணி பழங்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். அப்போது ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். மே தினத்தை முன்னிட்டு முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் மே தினத்தை முன்னிட்டு சங்க கொடியேற்று விழா நடைபெற்றது. விழாவிற்கு பிரேமதாசன் தலைமை தாங்க ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த விழாவில் ராதாகிருஷ்ணன், முனுசாமி ஆகியோர் கலந்து கொள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மே தின கொடியேற்றி விழாவை சிறப்பித்தார். தொடர்ந்து பாலமோகன் சிலைக்கு சீதாராமன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் விதமாக மணவெளி தொகுதி பாஜக சார்பில் தவளக்குப்பம் பகுதியில் இலவச நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது. கோடை வெயிலின் தாக்கத்தினால் பொதுமக்கள் அவதியுறும் நிலையில் அதனை குறைக்கும் வகையில் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் இன்று தவளக்குப்பம் சந்திப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நீர்மூர் பந்தல் திறப்பு விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர், பழங்கள் மற்றும் இளநீர் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதிய பைபாஸ் சாலையில் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் 17ஆம் ஆண்டு விழாவில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் நியூ பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் 17ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கோவில் கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, 108 சங்கு ஸ்தாபனம், கலச பூஜை, கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், மங்கள மகா பூர்ணாகிதி நடைபெற்று 108 சங்காபிஷேகம், கலச அபிஷேகம் நடைபெற்று சாய்பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை ஆரத்தியை தொடர்ந்து அறுசுவையுடன் அன்னதானம் நடைபெற்றது.
இதனையடுத்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இரவு ஆரத்தி நடைபெற்று நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சாய் பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு மகாராஜா சாய்பாபாவின் அருளை பெற்றனர். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் புதுச்சேரி நகர கமிட்டி 2வது மாநாட்டை செயலாளர் சுகந்தி கொடியேற்றி வைத்து துவக்கி வைத்தார். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் புதுச்சேரி நகர கமிட்டியின் 2வது மாநாடு செயின்ட் தெரஸ் வீதி சரஸ்வதி ஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய துணை செயலாளர் சுகந்தி கொடியேற்றி வைத்து மாநாட்டினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பாலியல் புகார்களுக்கான கமிட்டிகளை உடனடியாக அமைத்திட வேண்டும். பள்ளி சிறுமிகள் முதல் பெரியவர்கள் வரை தினந்தோறும் பாதிப்பிற்குள்ளாகும் போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தவும் மாதர் சங்க போராட்டத்தினால் திறக்கப்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் தற்போது வழங்கி வரும் அரிசியோடு மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் வழங்கிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மாதர் சங்கத்தின் அனைத்து இந்திய துணை செயலாளர் சுகந்தி சிறப்புரையாற்றினார். மற்றும் லலிதாம்பிகை, நேத்ராவதி, மீனாட்சி, மீன்விழி, லலிதா, வந்தனா, மாரிமுத்து, ஜானகி, செல்வமணி, முனியம்மாள், இளவரசி, சத்யா, உமா, சாந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்த மாநாட்டினை சிறப்பித்தனர். மணவெளி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அரியங்குப்பம் அடுத்த மணவெளி கிராமத்தில் பழமை வாய்ந்த பஞ்சபாண்டவர் சமேத திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி உற்சவம் நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட கரகம் மற்றும் சுவாமிகள் வீதி உலா வந்து தீமிதிக்கும் திடலை வந்தடைந்த அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நேர்த்தி கடனை செலுத்தினர். இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி ஷெலியன், விழா குழுவினர், கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.